வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் கடையனூர் அருகே சுந்தரேசபுரத்தில் இருந்து தென்காசிக்கு மகளிர் கட்டணமில்லா அரசு பஸ் புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்து புளியங்குடியை சேர்ந்த சரவணன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். கடையனூர் ரகுமானியபுரம் 1வது தெரு அருகில் சென்றபோது தெருவுக்குள் இருந்து ஆட்டோ ஒன்று வெளிவந்ததாக கூறப்படுகிறது. ஆட்டோவின் மீது மோதாமல் இருக்க டிரைவர் சரவணன் திடீரென்று பிரேக் பிடித்ததால் நிலை தடுமாறி தாறுமாறாக ஓடியது. அங்கு சாலையில் இடதுபுறம் உள்ள இரும்பு மின் கம்பிகளின் மீது அடுத்தடுத்து பயங்கரமாக மோதி பஸ் சாலையோரம் இருந்த மோட்டார் சைக்கிள் மீது ஏறி அங்குள்ள மொஹிதீன் பள்ளிவாசல் புகுந்துவாறு நின்றது. இதனால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் கூச்சலிட்டனர். மின்கம்பங்களின் மீது மோதிய வேகத்தில் உயரழுத்த மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கட்டணமில்லா அரசு பேருந்து பயணம் செய்த 85 பெண்கள் 15 ஆண்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இது குறித்து அறிந்து மின் வாரிய ஊழியர்கள் விரைந்து சென்று மின் விநியோகத்தை சீரமைத்து பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் விரைந்து வந்த கடையனூர் போலீசார் பள்ளிவாசல் மோதி நின்ற அரசு பேருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி மதுரை தென்காசி நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைக்கு போக்குவரத்து சீரமைத்தனர். இதில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் இருசக்கர வாகனம் சிக்கி அப்பளம் போல் நொறுங்கியது. இது குறித்து கடையனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.